வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசு பொருட்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப்போகிறோம். முதலாவது விடயமாக இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றன. அவைகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதே வேளையில் இலங்கை நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 275 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்கிற திடுக்கிடும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்கே பலியாகி இருக்கிறார்கள், ஏன் பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற தகவலையும் பார்க்க போகிறோம். அதே வேளையில் இலங்கையில் இனி இந்த ட்ரோன் பறக்க விடுவர்கள் தொடர்பாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை தொடர்பான தகவலையும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள், இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்வோம். 275 இலங்கையர்கள் வெளிநாடொன்றிலே மரணமாகி இருக்கிறார்கள். எங்கே என்று பார்த்தீர்களால் உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரின் போது ரஷ்யா சார்பிலே இலங்கையைச் சேர்ந்த பலர் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்றும் இவர்களுக்கு ஆசை வார்த்தைகள் பல கூறப்பட்டு இராணுவத்திலே இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்களுக்கு பல்வேறுபட்ட சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் அதை நம்பி ரஷ்ய இராணுவத்திலே போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற வீரர்கள் தான் இப்பொழுது இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இவர்களுக்கு பல்வேறுபட்ட சலுகைகள் வழங்கப்படும், பல்வேறுபட்ட சம்பளங்கள் வழங்கப்படும் என்பனவற்றை தெரிவித்து இவர்கள் ரஷ்ய இராணுவத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பல்வேறுபட்ட தரகர்கள் மூலமாக இவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு அனுப்பி வைக்கிறோம் என்பதன் அடிப்படையிலே இவர்கள் வெளிநாடொன்றுக்கு சென்று அங்கிருக்கின்ற ரஷ்ய இராணுவத்திலே சேர்க்கப்பட்டு இவர்கள் உக்ரைனுக்கு எதிரான போரிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இவை தொடர்பாக தகவல்கள் வெளிவந்து இருந்தன. தெற்காசியாவில் இருந்து இந்த ரஷ்யாவிலே இணைந்து கொண்ட படையினரிலே அதிகமாக இறந்தவர்கள் இலங்கையர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை முன்னிறுத்தித்தான் அங்கே சண்டைகள் இடம்பெறுகின்றன என்றும் நாட்டில் ஏற்படுகின்ற பஞ்சம் காரணமாக, வேலையின்மை காரணமாக இவர்கள் அந்த இராணுவத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்கிற திடுக்கிடும் தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம் போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து இலங்கையர்களும் இந்த இராணுவத்திலே இணைந்திருக்கிறார்கள் என்றும் இதுவரை 405 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்களில் 275 பேர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் இவற்றிலே பல்வேறுபட்ட தமிழர்களும் இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்காசிய நாடுகளில் இருக்கின்ற 1923 பேர் ரஷ்ய படையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்களுக்கு பல்வேறுபட்ட சலுகைகள் தருவதாகவும் ரஷ்ய நாட்டினுடைய பிரஜா உரிமை தருவதாகவும் உங்கள் குடும்பங்களை நீங்கள் அந்த நாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது போன்ற ஆசை வார்த்தைகள் காட்டி இவர்கள் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல் முன்னைய அரசாங்கத்திலே பாராளுமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும் இதிலே 51 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது போன்ற தகவலும் தான் அப்பொழுது தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற ஒரு புலனாய்வு இணையதளம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. 275 பேர் இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றும் இதிலே தமிழர்களும் உள்ளடங்குகிறார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட சிங்களத்தில் உரையாடுகின்ற இராணுவ வீரர்களது காணொலிகள் இணையதளங்களிலே உலாவி வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற காணொலி இதற்கு முன்னரும் ஒரு தடவை நான் இந்த எனது யூடியூப் சேனலிலே அவற்றை தெரிவித்திருக்கிறேன். இப்படி இருக்கிற சமயத்தில் பலர் தரகர்களால் ஏமாற்றப்பட்டு இந்த இராணுவத்திலே சேர்க்கப்பட்டு முன்னணி நிலைகளிலே போருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வெளிநாட்டு பிரஜை ஒருவர் ரஷ்ய இராணுவத்திலே இறந்தாராக இருந்தால் அவருக்கு 1,65,000 ரூபாய் பணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் கூட அங்கே மோசடியாக அங்கிருப்பவர்களால் பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசை வார்த்தை காட்டி அழைத்து செல்லப்படுபவர்கள் இவ்வாறு மோசம் செய்யப்படுகின்ற அதே வழியில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்கள் கூட இவ்வாறாக மோசடி செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சண்டைக்குள் எப்படியோ இலங்கை உள்ளிழுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் பிரச்சனை வரப்போகிறது. அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இங்கே
தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த யுத்த வீரர்களை மீண்டும் நாட்டுக்கு அனுப்பக்கூடாது என்பது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த வழியில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை பேச்சாளர் இன்றைய தினம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், அமெரிக்கா இலங்கை எடுத்திருக்கின்ற இந்த செயற்பாடை வெகுவாக பாராட்டுகிறது என்றும் இந்த செயற்பாடு இலங்கையினுடைய இறையாண்மைக்கு பாதிக்காத வகையில் அவர்களே தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்பது போன்றும் வெளியுறவுத்துறை அமைச்சிலிருந்து இன்றைய தினம் இலங்கைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தெரிவித்திருக்கிறார், நாங்கள் இலங்கையினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு சர்வதேச விதிகளுக்கு அமைவாகத்தான் நாங்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே தான் அவர்களை மீட்டிருக்கிறோம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அங்கே ஒரு கடற்படை முகாமிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பூரண பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பாதுகாப்பின் பிற்பாடு இலங்கை முடிவெடுக்கும் இவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இலங்கை முடிவெடுக்கும். ஈரான் அந்த கடற்கலத்திலே இறந்தவர்களது உடல்களை தருமாறு இப்பொழுது கேட்டு வருகிறதை ஒழிய இப்பொழுது உயிரோடு இருப்பவர்களை மீண்டும் தருமாறு இதுவரைக்கும் ஈரான் கேட்கவில்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் இலங்கை தான் இனி முடிவெடுக்கும் இவர்களை என்ன செய்ய வேண்டும், எப்படி இவர்களை நாட்டுக்கு அனுப்புவதா அல்லது இவர்களை என்ன செய்வது என்பது தொடர்பான தீர்மானத்தை இலங்கை எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அதே வழியில் அந்த கப்பலிலே வந்த 208 பேருக்கும் மற்ற கப்பலிலிருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டவர்களுக்கும் 1 மாதத்துக்கு இலவச விசா வழங்கப்பட இருப்பதாக இப்பொழுது இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. மனிதநேய அடிப்படையிலே இவ்வாறான ஒரு செயற்பாடு உண்மையில் வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதே வேளையில் பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. அதாவது அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது, ஈரான் அழுத்தம் கொடுக்கிறது என்பதெல்லாம் இப்பொழுது போய் இலங்கை தனது இறையாண்மைக்கு உட்பட்டு தானே முடிவெடுக்கும் என்கின்ற ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இது இலங்கைக்கும் ஒரு மதிப்பை கொடுத்திருக்கிறது. இலங்கை செய்திருக்கின்ற அந்த செயலுக்கும் ஒருபடி மேலே போய் மரியாதை வழங்கப்பட்டு இருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கடற்கலத்திலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கின்ற கடற்படையினரில் 20 பேர் இன்றைய தினம் மீண்டும் வைத்தியசாலையிலிருந்து கடற்படை முகாமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இப்பொழுது நலம் பெற்றிருக்கிறார்கள் என்றும், எனவே அவர்கள் கடற்படை முகாமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. அதாவது இலங்கை தனது இறையாண்மைக்கு உட்பட்டு முடிவை எடுக்கும் என்பது போன்று இப்பொழுது கருத்து வந்தாகிவிட்டது. பார்ப்போம் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை. இதே வேளையில் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெறுகின்றனவென்றால் ஆம், தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் பலவற்றிலே பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஈரான் முன்னர் தெரிவித்திருந்தது தாம் எந்த விதமான தாக்குதலையும் தன்னை சுற்றி இருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி மேற்கொள்ள மாட்டேன் என்று ஒரு தகவலை தெரிவித்திருந்தாலும் கூட இன்றைய தினம் கூட குவைத்தில் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் லெபனான் பக்கம் இருந்து வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், லெபனான் தனது மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறது என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லெபனானில் உங்களுக்கு தெரியும், லெபனானிலே இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இப்படி இருக்கிற சமயத்தில் அங்கிருக்கின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி இப்பொழுது புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே லெபனானிலே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே 19 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் லெபனான் தனது மக்களை பாதுகாக்கின்ற முயற்சியில் இப்பொழுது இறங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஈரானினுடைய ஒரு எண்ணெய் குதத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஈரானுக்கான எண்ணெய் வளங்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிலே மக்களுக்கு நாளாந்தம் வழங்கப்படுகின்ற 30 லிட்டர் எண்ணெய் வீதம் இப்பொழுது குறைக்கப்பட்டு 20 லிட்டராக ஒவ்வொருவருக்கும் விநியோகிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எண்ணெய் குதம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு போராடுவதற்குரிய ஆயுதங்கள் தங்களுக்கு இருப்பதாக ஈரான் பக்கத்தால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஈரானுடைய அதி உயர் தலைவர் தேர்வும் இப்பொழுது இடம்பெற்று முடிந்திருக்கிறது என்றும், மிகவும் ரகசியமான முறையிலே அவை வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும், மிக விரைவிலே அவை வெளிப்படுத்தப்படும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் அந்த உயர் தலைவரை தேர்வு செய்வேன் என்றும், தன்னிடம் பல்வேறுபட்ட தொடர்புகள் இருக்கின்றன என்றும், யாரை தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் என்று தான் தீர்மானிப்பேன் என்பது போன்றும் அவர் ஒரு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை. மத்திய கிழக்கிலே இருக்கின்ற நீர்வளங்கள்
அதாவது உப்பு நீர், அதாவது கடல் நீரை நன்னீராக மாற்றுகின்ற ஒரு நிலையத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், இதனால் அங்கே நன்னீர் வழங்குகின்ற செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்றும், காலநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது என்றும், மழை நீரை சேகரிக்கின்ற பல்வேறுபட்ட நீர்நிலைகள் அங்கே இருக்கின்றன என்றும், இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த நீர்நிலைகளுக்கு மேலாக இப்பொழுது கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்டிருக்கின்ற குண்டு தாக்குதல் காரணமாக கருமேகங்கள் பல அங்கே சூழ்ந்திருக்கின்றன என்றும், அந்த கருமேகங்கள் மழையாக வருகின்ற வேளையில் அவை நச்சுத்தன்மையாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதன் காரணத்தினால் இது வேண்டுமென்றே இஸ்ரேல் அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் தனது மக்களுக்கு தெரிவித்திருக்கிறது, இந்த மழை நீரை சேகரிக்க வேண்டாம் என்பது போன்றும். ஏனென்று சொன்னால், இந்த கருமேகங்களிலிருந்து வருகின்ற நீர் கருப்பாக பொழிவதன் காரணத்தினால் இது மக்களை, அதாவது மக்களின் பொருளாதாரத்தை நசுக்குகின்ற வகையிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மேற்கொள்கின்ற ஒரு செயற்பாடாக இது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் ஈரானுடைய பெரும் தலைவர்கள் இருக்கின்ற இடங்களை பார்த்து தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இப்பொழுது மக்களின் பொருளாதாரத்தை பாதிக்கின்ற வகையிலே இப்பொழுது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அதில் ஒரு கட்டமாகத்தான் எண்ணெய் குதத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நன்னீர் சேமிப்பு நிலையங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. மக்களது குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் ஈரானில் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இது ஒரு போர் விதி மீறல் என்பது போன்றுதான் ஈரான் கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. மக்களது உடைமைகள் மீது தாக்குதலை மேற்கொள்வது, மக்கள் குடியிருப்புகள் மீது தாக்குதலை மேற்கொள்வது, மக்களின் விமான நிலையங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வது போன்ற செயற்பாடுகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிறுத்த வேண்டும் என்பதாகவும், இந்த போர் இப்பொழுது வேறு பக்கம் திசை திரும்பி மக்களை கொள்கின்ற ஒன்றாக மாறியிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுபடியாக இருக்கின்ற இந்த வேளையில் ஹார்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருப்பதாகவும், ஈரானினது முக்கியமான கொண்ட்ரோலில் அது இருப்பதாகவும் பலர் தெரியப்படுத்தி இருக்கின்ற அந்த வேளையில் இதனால் எண்ணெய் தட்டுப்பாடும் பொருளாதார பிரச்சனையும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, இப்பொழுது அந்த நீர்நிலைகள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன என்றும், ஆனால் இவற்றின் மூலமாக அமெரிக்காவோ இஸ்ரேலுக்கானதோ எரிபொருட்களை கொண்டு செல்ல முடியாது என்றும், மற்ற நாடுகள் வேண்டுமானால் தங்களுக்குரிய எரிபொருட்களை இவற்றின் மூலம் கொண்டு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதி உச்ச விலையில் இப்பொழுது எரிபொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இப்பொழுது எண்ணெயினுடைய விலை 27% அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் வசிக்கின்ற இந்த கனடிய நாட்டில் கூட பெட்ரோலினுடைய விலை மிக உச்சம் தொட்டிருக்கிறது. பெட்ரோல் இங்கிருந்து தான் எடுக்கிறார்கள், ஆனாலும் அந்த பெட்ரோலின் விலை இங்கே உயர்வடைந்து காணப்படுவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இந்த யுத்தம் இன்று நாளை முடிவடைந்தால் ஓரளவுக்கு நிலைமை சுமூகமாக வருமே ஒழிய, அதை விடுத்து இந்த யுத்தம் மென்மேலும் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. தனியே பெட்ரோல் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் பக்கத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, இல்லை, ஈரான் எந்த விதமான நிபந்தனைகளும் மற்ற சரணடைய வேண்டும். அவ்வாறு சரணடைவார்களாக இருந்தால் நாங்கள் இந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்பது போன்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் சரணடைய தயாராக இல்லையானால் தொடர்ந்து 6 வாரங்களுக்கு இந்த சண்டை நீடிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு நீடிக்கப்படுமாக இருந்தால் ஒரு கிழமைகளிலே இவ்வாறான மாற்றங்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இன்னும் 6 வாரங்கள் இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. நோர்வேயில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் மீது ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓஸ்லோவிலே அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் கட்டிடத்தின் வெளிப்புறத்திலே தான் இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், கட்டிடத்தில் ஒரு பகுதியில் சிறிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும், காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்றும் நோர்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையிலே இந்த ட்ரோன் பாவிப்பவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே ட்ரோன் மூலம் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே அவற்றின் ஒரு விளைவாக இலங்கையில் இந்த ட்ரோனை இறக்குமதி செய்பவர்கள் பாவிப்பவர்கள் மீது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போன்றும் ஒரு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது ஒரு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சாதாரணமாக ட்ரோன்கள் வைத்திருப்பவர்கள் கண்டபாட்டுக்கு அவற்றை பறக்கவிட முடியாத ஒரு நிலைமை இனி ஏற்பட போகிறது என்றும், அவற்றை வைத்திருப்பவர்கள் அதனது உதிரி பாகங்களை இறக்குமதி செய்பவர்கள்
மற்றும் அவற்றை சீர் செய்பவர்கள், அதாவது திருத்துபவர்கள் மீது ஒரு கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.